ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நான் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், என்ன ஒரு கண்டுபிடிப்பு. நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன். 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 8வது வசனம். பழமையான பொருட்கள் விற்கும் இடத்தில் ரேஸ்மாவின் கண்கள் ஒரு பழங்கால டிரெஸ்ஸிங் டேபிளில் பதிய அவள் அதை விருப்பத்துடன் வாங்கினாள். அந்த டிரெஸ்ஸிங் டேபிளில் உள்ள டிராயரை திறந்த பொழுது அதில் ஒரு தங்க மோதிரமும் சில குடும்ப புகைப்படங்களும் அதன் பின்னால் பெயர், இடம் மற்றும் தேதி குறிப்பிடப்பட்டிருந்தது. மோதிரத்தை கண்டெடுத்த அவள் அதன் உரிமையாளரிடம் ஒப்படைக்க விரும்பினார். புகைப்படத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்களில் ஒருவரை கண்டுபிடிக்க எண்ணிய ரேஸ்மா அதனுடைய முகவரியை பார்த்து முகநூலை பயன்படுத்தினாள். உரிமையாளரை கண்டுபிடித்த அவள் அந்த மோதிரத்தை திருப்பி ஒப்படைத்த போது அந்த மோதிரம் தனது குடும்பத்தின் பாரம்பரிய சொத்து என்றும் இழந்த மோதிரத்தை கண்டுபிடித்ததில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அந்த மோதிரத்தின் உரிமையாளர் கூறினார். 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 8வது வசனத்தில், இல்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டபோது ஒரு அசாதாரணமான காரியத்தை கண்டுபிடித்தார் என்று வாசிக்கிறோம். கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்ப்பதற்காக வசனம் 5 யோசியா ராஜாவால் அறிவுறுத்தப்பட்டதால் அதை பழுது பார்க்கும் முயற்சியில் அங்கிருந்த உபாகம புஸ்தகத்தை கண்டெடுத்தனர். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அவர் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானார். வசனம் 11 யூதேயாவில் உள்ள திருச்சபையை போலவே தேவனையும் அவர் அருளிய வேத வசனங்களை படிப்பதும் கீழ்ப்படிவதும் மக்களால் புறக்கணிக்கப்பட்டது. மனம் திரும்பிய ராஜா ஆலயத்தில் இருந்த விக்கிரகங்களை அகற்றி தன் தேசத்தை சீர்திருத்தத்திற்கு வழிநடத்தினான். 23வது அதிகாரம் 1 24வது வசனம் வரை. இன்று தேவனுடைய ஞானத்தையும் போதனையையும் வெளிப்படுத்தும் உபாகமம் புஸ்தகத்தையும் சேர்த்து 66 புஸ்தகங்கள் நமது வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ளது. அவற்றை படிக்கும் போதும் கேட்கும் போதும் பரிசுத்த ஆவியானவர் நம் மனதை மாற்றி நம் வழிகளை சீர்திருத்துவார். இன்று வேதாகமத்தின் வாழ்க்கையை மாற்றும் கதையில் மூழ்கி வாழ்நாள் முழுவதும் ஆராய்வதற்கான ஞானத்தை கண்டறிவோம். கூறினவர் டாம் ஃபெல்டன். நீங்கள் வேத வாக்கியங்களை படித்தபோது தேவன் சமீபத்தில் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்தினார்? அவற்றில் தவறாமல் நேரத்தை செலவிடுவது ஏன் இன்றியமையாதது ஆகும்? பரலோக தகப்பனே, நான் வேதாகமத்தை படிப்பதில் நேரத்தை செலவிடும் பொழுது என் வாழ்க்கையில் நான் மாற்ற வேண்டிய விஷயங்களை காண எனக்கு உதவி செய்யும் என்று நமது தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.